தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெங்கால் புயலானது தொடர்ந்து சென்னையையும் செங்கல்பட்டையும் மையமாக வைத்து தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வருகிறது. இது இன்று நள்ளிரவுக்குள் தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது தென்படுகிறது. அதாவது புயலுக்கு அடுத்த கட்ட நிலை என்பது சிவியர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தீவிர புயலாக மாறி இன்று இரவு நள்ளிரவு மிக நெருக்கமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் மகாபலிபுரம் மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக, அதாவது குறிப்பா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாகவே இன்று மாலைக்குள் இது தீவிர புயலாக நீடிக்க கூடும் அப்படிங்கிறது தற்போதைய ஒரு நிலவரமா பார்க்கப்படுது. இதன் காரணமாக சென்னை உட்பட, அதாவது திருவள்ளூர், சென்னை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதற்கு பிறகு விழுப்புரம், புதுச்சேரி வரை, குறிப்பாக செங்கல்பட்டு, சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 110, 120 கிலோமீட்டர் வேகத்துல தீவிர புயலாக மாறியது என்றால் ரொம்ப காற்றோடைய தீவிரமும் ரொம்ப கூடுதலா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. காற்று ரொம்ப தீவிரமா இருக்க போது இது கரையை கடப்பது உறுதி. எங்க கரையை கடக்க போது? நம்ம சொன்ன இடத்துலதான், மகாபலிபுரத்துக்கு மிக நெருக்கமாக, கல்பாக்கம் மகாபலிபுரத்துக்கு மிக நெருக்கமாக கரையை கடந்தது என்றுதான் செய்தி வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால காற்றுடைய தீவிரம் படிப்படியாக, சென்னையில இப்ப காலையில இருந்தே மழையானது தொடங்கி இருக்கிறது, காற்றும் தொடங்கி இருக்கிறது. இது படிப்படியாக கூடுதலாகும். அதாவது 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசினா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு காற்று வீசும். சேதம், ஒரு படும் பயங்கரமான ஒரு சேதத்தை சென்னையிலும் செங்கல்பட்டிலும் இந்த பெங்கால் புயலானது ஏற்படுத்த போது இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த, அதாவது இது கடந்து போறதுக்கு, கரையை கடந்து போறது ரொம்ப சிக்கல் தான். இன்று இரவே இது கரையை கடக்குமா? தீவிர புயலாக மாறினால் இது அந்த வழித்தடத்திலேயே, அதாவது நம்மளுடைய பாலாறு என்கின்ற அந்த வழித்தடத்திலேயே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி, அதன் பிறகாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெங்களூர் வழியாக தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணித்து மங்களூர் கடற்கரை அப்பால் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கு இது போய்விடும். இதன் காரணமாக வட தமிழகத்துல பலத்த சேதம் ஏற்பட போகுது. எவ்வளவோ மரங்கள் விழுவ போகுது, எவ்வளவோ என்னென்னமோ பயங்கர ஒரு சேதத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ காலையில இருந்தே சென்னையில தொடர் மழை, காற்று, அவ்வப்போது திடீர் என்ற ஒரு காற்று, உஸ்ஸுன்னு ஒரு 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 ஊதிட்டு போற மாதிரி அந்த மாதிரி காற்று வரும். இது இன்னமும் படிப்படியா பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலாகும். இன்று நள்ளிரவு இது கண்டிப்பாக இது தீவிர புயலாக, இப்ப இருக்கக்கூடிய நிலை புயல், அடுத்த நிலை தீவிர புயலாக கண்டிப்பாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதனுடைய தற்போதைய சூழ்நிலை காட்டக்கூடிய செய்தி அதுதான். அதை உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில செய்தியா கொடுக்கணும் தான். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த செய்தியை தனிப்பட்ட முறையில சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப நெருக்கமா வந்துச்சுன்னா ஒரு காற்றுடைய அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் ஒரு படும் பயங்கரமான ஒரு சேதத்தை கண்டிப்பா இந்த பெங்கால் புயல் காரணமாக சந்திக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். எது வேணாலும் பறந்து வரலாம், எது வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வரலாம். அந்த லெவலுக்கு காற்று 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசினா என்னங்க ஆகும் சொல்லுங்க? அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த புயல் ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கக்கூடிய புயலாக மாறி இருக்கிறது. எவ்வளவோ ஒரு சேதத்தை, மழை சேதத்தை இலங்கையில கொடுத்தது, நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களையும் மழை சேதத்தை கொடுத்துட்டு இங்க சென்னையில இந்த மாதிரி ஒரு சேதத்தை கொடுக்குது. என்ன பண்றது? மழை சேதத்தை, வெள்ளத்தை இல்லாம காத்தா கடந்து போயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. வெள்ளம் வர்ற அளவுக்கு மழையும் தொடர போகுது. அதான் சிக்கல். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இது இன்றே கரையை கடப்பது போல தெரியல. அதுதான் சிக்கலை. இது பாத்தீங்கன்னா இரு காற்று இணைவுனால பாத்தீங்கன்னா இதற்கு அந்த வழித்தடம் கிடைப்பதற்கு ஒரு தாமதம் ஏற்பட்டு இது தீவிர புயல் ஆனதுக்கு அப்புறம் தான் வழித்தடமே இதுக்கு கிடைக்க போது. இன்று நள்ளிரவு ஆகி நாளை காலை கூட, நாளைக்கு முழுவதும் கூட இது பொறுமையாக நீடித்து நாளை, அதாவது இன்று நள்ளிரவு முதல் தான் இது பாத்தீங்கன்னா கரையை கடக்க தொடங்கும் அப்படிங்கிறது செய்தி. அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப லேட் ஆகலாம். அதனால இது தீவிர புயலாகவே நீடிப்பதனால ஒரு பலத்த சேதம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. நான் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். இது அவ்வளவு பெரிய ஒரு சேதத்தை நம்ம இந்த வீடியோ இப்ப எடுத்துட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு தீவிரமா கொடூரமான ஒரு புயலாக இந்த புயல் இருக்குதுங்கிறது தான் இப்ப செய்தியே. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா இருங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், அதன் பிறகு புதுச்சேரி மாவட்டம், அதன் பிறகு பாத்தீங்கன்னா கடலூருடைய வடக்கு பகுதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, அதன் பிறகாக பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேலூர், அதுக்கடுத்து நம்மளுடைய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், ஒட்டுமொத்த பகுதியுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மக்கள். அதனால வெளியில அனாவசியமாக வெளில போறது இதெல்லாம் பண்ணிக்காதீங்க. காற்று அது நெருங்க மேற்கிலிருந்து உள்ள போகும். அப்புறம் படிப்படியாக காற்று சுத்தி வளைச்சு சுத்தி இந்த காற்று பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு சேதத்தை கொடுத்து விட்டு செல்லும் என்பது நம்மளுடைய தகவலா பார்க்கப்படுது. நம்மளுடைய கணிப்பு சரியாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது பாலாறு வழியாக போகலாம். உறுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் கரையை கடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி கடைசியாக வரும்.
அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பு. மரக்காணத்துக்கும் குறிப்பாக இப்ப நெருக்கமா வந்துடும் நைட்டுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. நான் பயமுறுத்தலாம் இல்லை, அந்த லெவலுக்கு ஒரு காற்று அச்சம் இருப்பது போல தெரிகிறது. ஏன்னா இது தீவிர புயலாக மாறுவது போல இருக்கிறனால நான் இந்த ஒரு செய்தியை உங்கள்கிட்ட அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.